is the given diagram to find the moment of inertia about the horizontal AA axis. Okay, horizontal AA axis. So first to find the moment of inertia. Okay, so about the AA axis, இந்த ஆக்சிஸை பொறுத்து, ஓகே, சென்ட்ரல் ஆக்சிஸ் இல்லை, பேஸ் ஆக்சிஸ், ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க ஏஏன்னு, அந்த ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்சியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதே 4 ஏரியாஸு. ஸோ ஒன் இஸ் திஸ் ஒன், ஓகே, இந்த ஏரியா. ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கொயர் ஏரியா, second is triangle, third is ஒரு triangle, fourth in the semicircle. This want to remove, okay, from this sections. Okay, so first to find the square. Okay, about the AA axis, இங்க ஏங்கிற பாயிண்ட் பொறுத்து தான் கண்டுபிடிக்கணும், ஓகே. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என்னது, IX parallel axis theorem, IXX1 is equal to B1 D1 cube divided by 12 plus A1 DY1 square, okay, plus A1 DY1 square கொடுக்குறோம். ஸோ இது இஸ் B1 is 6, D1 is 6, ஓகே. B1 is 6, இந்த D1ம் 6 தான், ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ ஏரியா இதில் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும், BA தெரியணும், DA DY தெரியணும். ஸோ BD தெரிஞ்சிச்சு, ஏரியா வந்து என்னது B1 into D1 6 into 36 ஆச்சு. இப்போ DY கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏரியா வந்து இந்த பாயிண்டில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், ஓகேவா, பார்க்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்படின்னா இந்த ஏஏங்கிறது எங்கே இருக்குது, 4, ஓகே, ஆரிஜின்லேருந்து 4 தள்ளி இருக்குது, 4 mm தள்ளி இருக்குது ஒய் ஆக்சிஸில், ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் ஒயில். ஸோ dy1 இஸ் ஈக்குவல் டு இது 4 அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த ஆக்சிஸ் இங்கே இருக்கிறது, ஓகே, ஏஏ ஆக்சிஸு. இந்த ஒன்கிற ஏரியாவுக்கான சென்டர் பாயிண்ட் என்னது, ஸோ டோட்டல் வந்து 6, ஓகேவா. சென்டர் பாயிண்ட் என்ன 3, ஓகேவா. ஸோ டோட்டல் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து இங்கே 6, இதோட சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்கும், ஓகேவா. 3ன்னு இங்கே இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ், ஓகே. இதுதான் இந்த டிஸ்டன்ஸ் தான். ஸோ 4 minus y1, ஸோ 4 minus 3, இந்த ஏரியா ஒன்னோட சென்டர் பாயிண்ட் இது வந்து இந்த ஏஏஎக்ஸ் டிஸ்டன்ஸ் 4, 3ங்கிறது ஏரியா ஒன்னோட சென்டர் பாயிண்ட், ஓகே. 4 minus 3 is equal to 1 cm. ஸோ இப்போ எல்லாம் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ 6 into 6 cube divided by 12 plus 36 into 1 square. ஸோ IXX1 is equal to 144 centimeter power 4. ஸோ ஏரியா 1 கண்டுபிடிச்சிச்சு. நெக்ஸ்ட் ஏரியா 2 கண்டுபிடிக்கணும். இஸ் அ ட்ரையாங்கிள், ஓகே, இஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கான parallel axis theorem சென்டர் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா வந்து B2H2 cube divided by 36, okay, plus A2 dy2 square, okay. So B2 is, this is the B2, so 3 cm, H2 is equal to 6 cm. So area is A2 is equal to half B2 H2, so half into 3 into 6 into 9 cm square. dy2 கண்டுபிடிக்கணும். ஸோ dy2 கண்டுபிடிக்கிறது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4, ஓகேவா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ் H3 divided by 3, ஓகே, H2 divided by 3, இந்த டிஸ்டன்ஸ் தானே. இதோட சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4, இங்கே 4 எழுதிட்டோம். H2 divided by 3 வந்து என்னது, H2 வந்து டோட்டல் வந்து 6, ஓகேவா, divided by 3 போட்டால் 2 வந்துடும், H2 divided by 3. ஸோ இந்த டிஸ்டன்ஸ், ஓகேவா, இதுதான் வந்து ரிமைனிங் டிஸ்டன்ஸ், ஓகேவா. 4 minus H2 divided by 3, 4 minus 6 by 3 is equal to 2 cm கிடச்சிருச்சு. ஸோ IXX2 is equal to 3 into 6 cube divided by 36 plus 9 into 2 square. So 54 cm power 4. Area 2 கண்டுபிடிச்சிச்சு. Next area 3 also triangle, okay. IXX cube equal to B3. This is the B3. This is the H3. So B3 H3 cube divided by 36 plus A3 dy3 whole square. So B3 is 3, H3 is 6 cm. So area of BH half into 3 into 6 over 9 cm square. So D3 square is equal to 4 minus, இங்கே என்ன வருதோ அது சிமிலர் தான் வரும், 4 minus previous, okay, area 2க்கு என்ன வருதோ அது சிமிலர் தான் 3க்கு வரும். 4 minus H3 by 3, 4 minus H3 by 3, so 4 minus 6 by 2, so 2 cm, okay. So IXX3 is equal to 3 into 6 cube divided by 36 plus 9 into 2 square. So 54 cm power 4. Next to find the area 4, okay, IXX4 is equal to 0.11 r power 4, okay, r4 r power 4 plus A4 dy power 4. So radius is 4, so area is 5 r squared by 2 by into
4 square by 2, ஸோ 25.12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா. dy கண்டுபிடிக்கணும். இப்போ dy இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் y. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இதோட சென்டர் பாயிண்ட் வந்து என்னது 4r/3y. ஓகே, இது வந்து 4r/3 தெரிஞ்சு இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா, இதுதான் அதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து ஏங்கிற ஆக்சிஸ் வந்து 4 தள்ளி இருக்குது. ஸோ இப்போ என்ன இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இது ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து 4. ஸோ 4 மைனஸ் 4r/3 போட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். ஓகேவா, சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோர்த்தோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஏங்கிற ஆன்சர் ஏ ஆக்சிஸ்க்கான டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். 4 minus 4r/3. ஸோ 4 minus 4r/3 is 1.697. ஸோ ஆன்சர் இஸ் 2.303 centimeter. ஸோ IXS4 is equal to 0.11 4 power 4 plus 25.12 into 2.303 whole square. So IXS4 is equal to 161.378 centimeter 4. Okay, so area 1 oda amount of inertia is 144, 2 is 54, 3 is 54. Next fourth one is negative. Okay, area remove பண்ணோம். So 161.378. okay, so fourth one is 161. so negative sign பார்த்துக்கணும் careful. So okay, so IXS moment of inertia about axis AA, okay, is 90.6222 centimeter power 4 in terms of centimeter. So answer is 90.6222 centimeter 4. So moment of inertia about the AA axis. Okay, base axis na மாறும். ஓகேவா, ஸோ அதே சென்ட்ரல் ஆக்சிஸ்னாலும் மாறும். ஸோ இங்கே ஏதோ ஒரு ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னு, ஸோ அதை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்சியா கேட்குறாங்க. ஸோ அது வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும்.